இப்படி இல்லாமல் ஸ்கேம் நடக்கும் அப்படி தான் தோணுச்சு. ரீசெண்ட் டைமில் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஃபுட் டெலிவரி ஆப்பில் வந்து பிரியாணி கவுண்டரில் வந்து நான் செக் பண்ணும்போது என் கண்ணில் ஒரு ஹோட்டல் மாட்டிச்சு. அந்த ஹோட்டலோட நேம் பார்த்திங்கன்னா தாவத் பிரியாணி ஹவுஸ். இது பூனேயில் இருக்குது. ஸோ ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1.7K வந்து ரேட்டிங் வந்து பாசிட்டிவ் ரிவ்யூ இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்பி பிரியாணி ஆர்டர் பண்ணேன். நான் ஒரு காம்போ மாதிரி தான் ஆர்டர் பண்ணேன். பேக்கிங் வைஸ் வந்து லோக்கலாகவே இருந்துச்சு. பேக்கிங் பார்க்கும்போதே நினச்சேன் இன்றைக்கி ஏதாவது சம்பவம் இருக்குதுன்னு நினச்சேன். அதே மாதிரி சம்பவம் பண்ணிட்டானுங்க. என்னென்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்துச்சு. இது கூடவே வந்து ரைத்தா, இது கூடவே வந்து சாலட் இருந்துச்சு. ப்ளஸ் சிக்கன் லாலிபாப் ஆர்டர் பண்ணால் அதுவும் வந்துருந்துச்சு. பிரியாணியோட குவான்டிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. இது பிரியாணியே இல்லை, ஒரு ரைஸில் வந்து சிக்கன் கிரேவி வந்து மேலே ஊற்றி கொடுத்துருக்காங்க. அது லிக்விடாகவே இருந்துச்சு. அதை பார்த்தாவே தெரிஞ்சிச்சு. பீஸுமே வந்து அந்த சிக்கனோட கிரேவியோட பீஸ் தான். இது வந்து பிரியாணியோட பீஸே இல்லை. டேஸ்ட்டு பார்க்கும்போது ஐயோ கொடுமையாக இருந்துச்சு, நல்லாவே இல்லை. நெக்ஸ்ட்டு இவங்களோட சிக்கன் லாலிபாப் ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தேன், கலர்ஃபுல்லாக நிறைய ஃபுட் கலர் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்கன்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. பீஸை பிரிக்கும் போது தான் தெரிஞ்சது உள்ளவே வந்து மைதா மாவும் கார்ன்ஃப்ளவர் மாவும் டிப் பண்ணி அதை ஃப்ரை பண்ணியிருக்காங்க போல். அது மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சு. உள்ளே வந்து இந்த சத போர்ஷனே இல்லவே இல்லை. பீஸ் எங்கடா அந்த மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. மொத்தத்தில் அன்றைக்கி டேவே ரொம்பவே டிஸப்பாயிண்டாக இருந்துச்சு. டேஸ்ட்டுமே ரொம்பவே ஆவரேஜாகவே இருந்துச்சு. வெரி ஒஸ்ட்டு டேவாகவே எனக்கு இன்றைக்கி டேவே அமைஞ்ச மாதிரி தான் எனக்கு ஃபீலாக இருந்துச்சு இந்த பிரியாணி சாப்பிட்டு.